என் அன்பு குழந்தையே, மகளே, மகனே, கிருஷ்ணனையே என்று நினைத்துக் கொண்டிருக்கும் எனது குழந்தையே, திருமணத் தடை நீங்க அனைவருக்கும் பாக்கியம் என்றான இந்த பதிவினை முழுமையாக பார்க்க முடியும். இந்த எளிய 2 மந்திரத்தை நான் இந்த பதிவில் சொல்ல போறேன். இந்த மந்திரத்தை பொறுமையுடன் நீங்கள் கேட்டு எவ்வாறு எப்படி செய்யணும், என்ன செய்யணும் என்பதையெல்லாம் நான் சொல்ல போறேன். இது வசிரஜி ரகசியம் சேனல். இதில் பொறுமையுடன் கேளுங்கள். உங்களுக்கு அது மட்டுமில்லாமல் உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, அதை இந்த வீடியோங்களை இருக்கிற கொமாண்டில் எழுதலாம். அதற்கு முதல் இதை முழுமையாக கேட்டுட்டு குறைந்தது ஒரு 11 பேருக்காதும் பகிருங்கள். வீடியோங்களில் இருக்கிற சப்ஸ்கிரைபை கிளிக் பண்ணி என்னுடன் தொடர்ந்து இணைந்திருந்தால் தான் நான் போடுற வீடியோவை பார்க்கலாம். உங்களுக்கான பிரச்சனைக்கான பதிலையும் நீங்கள் வீடியோக்களில் இருக்கிற கொமாண்டில் நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அதுக்கான பதிலை நான் போட்டால் அதுக்கான பதிலை நீங்கள் திரும்பி போட்டு உங்களுக்கான பிரச்சனையை தீர்த்து கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைனாலும் சரி அதுக்கு என்ன செய்யலாம், என்ன பரிகாரம் மூலம் உங்களுக்கான முன்னாடி இந்த மந்திரம் சொன்னால் உங்களின் பிரச்சனை தீரும் என்பதையும் நான் சொல்லுவேன். கிருஷ்ணனின் அன்பு குழந்தைகளே, கண்ணனின் அன்பு குழந்தைகளே, கவலைப்படார்கள். எத்தனை முறை கீழே விழுந்து எழுந்தாலும் மனம் தளராமல் மறுபடியும் எழுந்து நின்று விடு. தோல்விகளை சந்தித்தால் தோல்வி என்று அர்த்தமில்லை, இறுதியில் நீதான் ஜெயிக்க போகிறாய் என்று அர்த்தம். தோற்றுப்போய் விட்டோமே என்று குறுகிய மனநிலைக்கு செல்லாதே. வாழும் வாழ்க்கையில் வெற்றி தோல்விகள் வந்து போவது சகஜம். எக்காரணம் கொண்டும் நீ எடுக்கும் முயற்சியில் இருந்து விலக நினைக்காதே. உன்னோடு நான் இருக்கின்றேன். உன்னுடன் எல்லா முயற்சியிலும் நான் இருப்பேன். எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் தெரியப்படுத்து. இன்று நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் வாழ்க்கை நான் ஆசீர்வதித்து கொடுத்தது. கிருஷ்ண பகவானின் ஆசீர்வாதத்தினால் உனக்கு கிடைத்ததே. கிருஷ்ணனின் குழந்தாய் நீ. கிருஷ்ணனையே நினைத்து கொண்டிருக்கும் குழந்தை. உனக்கு தகுதியான வாழ்க்கையை வழங்கி வழிநடத்தி அழைக்கப் போகின்றேன். இந்த பதிவினை முழுமையாக திருமண தடைகள் விலகும், திருமணம் கைகூடும். தற்போதைய நிலை இதற்கு முன்பு இருந்த நிலையை அனுபவித்து வாழ்ந்து வந்த வாழ்க்கையை எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் மறவாதே. முடிந்ததை தேடிச் சென்று உதவிடு. முடிந்தவரை யாருக்கும் உதவி செய். பசியில் இருப்பவனை கண்டவுடன் உடனே உதவிடு. யாரையும் புண்படுத்தும் வகையில் நடந்து கொள்ள நினைக்காதே. தான் என்ற கர்வத்தை விட்டு விடு. எந்த சூழ்நிலையிலும் உன்னை மறவாமல் உன்னை பாதுகாத்து உன்னை நிச்சயம் அனைத்திலும் இருந்து விடுவித்து உன்னை உயர்த்தி பார்க்கப் போகின்றேன். அனைத்திலும் வெற்றி பெற போகிறாய். காத்திரு, பொறுமையாக இரு. உனக்கு நான் இருக்கிறேன். நிழலாக நீ செல்லும் இடமெல்லாம் கிருஷ்ணனின் துணை உன்னுடன் இருக்கின்றது. உனது துயரங்கள் விரைவில் ஒரு முடிவுக்கு வரப்போகின்றது. தேவையில்லாமல் கண்களை கலங்க வைக்காதே. உனக்கு திருமணம் நடக்கல, உனக்கு வயசு போயிட்டு, உனக்கு செவ்வாய் குற்றம், உனக்கு அந்த குற்றம், இந்த குற்றம், அந்த பிரச்சனை, உனக்கு ஏமாந்து போன அப்படி இப்படி என்று உனக்கு வரவே வராதென்று உன்னை கழுவார்கள். அதுகெல்லாம் வெகு விரைவில் தீர்ந்து உனக்கு நல்லொரு வாழ்க்கை நடக்கவே இவ்வளவு நாளும் உனது திருமணங்கள் தள்ளி போயிருக்கின்றது என்பதை நீ உணர்வாய். மகிழ்ச்சியாக இரு. நான் இருக்கும்போது எதற்காகவும் கலங்காதே. என்னை மீறி எதுவும் நடக்கப் போவதில்லை. உன்னை நான் தேர்ந்தெடுத்து நான் வசிக்கும் இடத்திற்கு வரவழைத்தேன். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கலங்காதே. என் வாக்கு என்றும் பொய்க்காது. எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன். நம்பிக்கையோடு இரு. உனக்கு நல்லது நடக்கப் போவதற்கே இந்த பதிவினை நீ முழுமையாக கேட்கின்றாய். உனக்கு என்ன வேண்டும்? வேண்டியதை எடுத்து செல். உனக்கு நான் கிருஷ்ண பகவானின் கோயிலுக்கு செல். உனது பிரச்சனை தீரப்போகின்றது. வாய்க்கதவுகள் உனக்காக எப்போதும் திறந்திருக்கும். அது எது உன்னிடத்தில் சேர வேண்டுமோ அது உன்னிடத்தில் தானாகவே வந்து சேர்ந்துவிடும். அனைவரும் வியக்கும் வண்ணம் நீ உயரக்கூடிய கால நேரம். நிம்மதியாக மகிழ்ச்சியாக இரு. உனது கர்ம பலன்கள் விலகப் போகிறது. வாழ்க்கையில் பெயர் புகழ் பெற்று உயரப்போகின்ற தடைகள் விலகி திருமணம் கைகூடப் போகின்றது. உன்னை இன்று வழிநடத்தி செல்லும் ஆசான் நான். நிச்சப்படி வழங்க நான் சற்று தயங்கி யோசித்து நின்றால் சற்று யோசித்து பார். என்னை நடந்திருக்கும். நீ கேட்டு
நான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எந்த சூழ்நிலையிலும் நீ கடந்து வந்த பாதையை மறக்காதே. நான் இருக்கின்றேன், கலங்காதே. உனது கண் முன்னால் நான் அமர்ந்து கொண்டு இருக்கின்றேன். உன்னுடைய செயல்களில் மாற்றத்தைக் கண்டு என்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டு என்னை காண துடிப்பாய். அப்போது நான் உன் கண் முன்னே தோன்றும் போது உன்னால் பேச முடியாமல் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிய வாயெடுத்து போவாய். உனது கிரகத்தில் நான் வாசம் செய்யும் போது எதற்கும் கலங்காதே. நான் இருக்கின்றேன். அனைத்திலும் இருந்து உன்னை விடுவிக்க போகின்றேன். உன்னை உயர்த்தி பார்க்க போகின்றேன். கலங்காதே. எந்த தோஷங்களையும் நீக்கி உனக்கு இருக்கும் தடைகளையும் நீக்கி உனக்கானதை நடக்க வைக்கவே இந்த பதிவு உனக்கு. கலங்காதே. உனக்கு வேண்டியதை செய்ய நான் இருக்கும் போதும் எவரிடத்திலும் போய் நின்று கொண்டு இருக்காதே. உனது தேவையை பூர்த்தி செய்ய யாசகம் பெற்று உனக்கு தருவதற்கு காத்திருக்கின்றேன். நான் இருக்கின்றேன் நிழலாக என்றும் உனக்காக. நீ செல்லும் இடமெல்லாம் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கையை நான் சொல்வதை முழுமையாக கேள் குழந்தாய். மகளே, மகனே, உனக்கானது இந்த பதிவு. இந்த முழுமையாக கேள்வி என்னுடன் தொடர்ந்து இணைந்திருக்க வீடியோங்களை இருக்கிற சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி பக்கத்தில் வெள்ளைக்கிலும் ஓல் பண்ணுங்க. கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணு, கமெண்ட் பண்ணு. முழுமையாக பேர் குறைந்தது 500 பேருக்காத பகிர். இது வசிரஜி ரகசியன் சேனல். தொடர்ந்து கிருஷ்ணனின் இந்த மந்திரங்களை நீ சொல்வதன் மூலம் இதில் ஒற்று மந்திரத்தை அதுவும் சொல்லிக்கொள். முழுமையாக கேட்டுவிட்டு உன்னால் சொல்லக்கூடிய மந்திரத்தை பிரம்ம முகூர்த்த வேளையில் அதிகாலையில் 4 மணிக்குடையில் சொன்னால் வெகு விரைவில் நடக்கும். இல்லாட்டி உனக்கு நேரம் கிடைக்கும் போது தனிமையில் அமைதியான இடத்தில் மன தூய்மையுடன் உடல் தூய்மையுடனும் இருந்து மனதை ஒருநிலைப்படுத்தி எந்தவித சிந்தனையும் இல்லாமல் முதல்ல கும்பிடு. இது கிடைக்கணும், என்ன நடக்கணும்? திருமண தடை நீங்கி திருமணம் வெகு விரைவில் உனக்கான நல்லொருத்தி கிடைக்கணும்னு நினைத்துக்கொண்டு அமைதியான இடத்திலிருந்து விரதம் எல்லாம் இருக்கணும் என்று இல்லை. ஆனால் சுத்தமான மனநிலையிலும் சுத்தமான ஆடை அணிந்து வீட்டையும் தூய்மைப்படுத்தி உனது உடலையும் மனதையும் தூய்மைப்படுத்தி கொண்டு சொல்லுவான். திருமணத்தடை நீங்க கிருஷ்ணரை வழிபடுவதும் மிகவும் சக்தி வாய்ந்தது. இதோ 2 எளிய மந்திரங்களை பார்க்கலாம். திருமணத்தடைகள் நீக்கி நல்ல துணை அமைய கிருஷ்ணன் அருளை பெறவும் உதவும். திருமணத்தடை நீங்க கிருஷ்ண மந்திரங்களில் முதலாவது மந்திரம் மிக எளிய மற்றும் சக்தி வாய்ந்த கோபாலகிருஷ்ணன் மந்திரம். இந்த மந்திரம் விரைவான பலன்களை தருவதாக கருதப்படுகின்றது. குறிப்பாக திருமண தடைகளை நீக்க மந்திரம். ஓம் க்ளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோவின் என வல்லபாய இஸ்பகா. பொருள் ஓம் பிரபஞ்ச ஒளி, க்ளீம் காம பிரியம். இது கவர்ச்சி, ஈர்ப்பு மற்றும் விருப்பங்களை நிறைவேற்றும் சக்தியை குறிக்கும் ஒரு பீஜசரம். கிருஷ்ணாய கிருஷ்ணருக்கு, கோவிந்தாய பசுக்களின் காவலன் அல்லது பூமியின் பாதுகாவலன் கிருஷ்ணரின் மற்றொரு பெயர். கோபியான வல்லபாய கோபியர்களின் அன்புக்குரியவன், அதாவது விருப்பமானவன். இஸ்வகா அர்ப்பணித்தல் அல்லது அகுதி செய்தல். எப்படி உச்சரிப்பது? இந்த மந்திரத்தை தினமும் குறைந்தது 108 முறை, 1008 முறை கூட உச்சரிக்கலாம். முடியாது, குறைந்தது 108 முறை உச்சரிக்கவும். முடிந்தால் காலை அல்லது மாலை வேளையில் பிரம்ம முகூர்த்த வேளையில் செய்தால் அந்த எந்த மந்திரமும் பலிக்கும். கிருஷ்ணர் படத்திற்கு முன் நெய்த்தீபம் நெற்றி மனதை ஒருமுகப்படுத்தி உச்சரிப்பது மிகவும் பலன் தரும். 4-6 மணிக்கிடையில் உடல் தூய்மை, உள தூய்மை, ஆடை தூய்மையுடன் சென்று கிருஷ்ண படத்துக்கு எல்லாம் அலங்கரித்து விட்டு கிருஷ்ணனுக்கு முன்னுக்கு அமைந்து கிருஷ்ணரை மனதை ஒருநிலைப்படுத்தி கிருஷ்ணனை உனது மனதில் கொண்டு வந்து இம்மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். நெய்த்தீபம் ஏற்றி மனதை ஒருமுகப்படுத்தி உச்சரிக்கவும். 2வது மந்திரத்தை பார்க்கறதுக்கு முன் இம்மந்திரத்தை திரும்பி ஒருக்க சொல்லுகிறேன், வடிவாக கேட்டுக்கொள்வோம். ஓம் க்ளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோபி ஞான வல்லபாய இஸ்வக. இன்னொருக்க சொல்றேன், கேளுங்கோ. ஓம் க்ளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோபி ஞான வல்லபாய இஸ்வக. ஓம் க்ளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோபி ஞான வல்லபாய இஸ்வக என்ற மந்திரமாகும். அடுத்தது 2வது மந்திரத்தை
நாங்கள் பார்க்கலாம். எனது அன்பு குழந்தைகளே, கிருஷ்ணனின் குழந்தைகளே, இந்த ஸ்ரீ கிருஷ்ணாய காயத்ரி மந்திரம், காயத்ரி மந்திரங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. இது 2வது மந்திரங்கள். கிருஷ்ண காயத்ரி மந்திரம் கிருஷ்ணரின் முழு அருளையும் பெற்றுத்தரும் மந்திரமாகும். கிருஷ்ணரையே கட்டுப்படுத்தக்கூடிய மந்திரமாகும். ஓம் தமோதாராய வித்மகே ருக்மிணி வல்லபாய தீமயி தன்னோ கிருஷ்ணா பிரசோதயத். வழியா கேளுங்கோ. ஓம் தமோதாராய வித்மகே, ஓம் தமோதாராய வித்மகே ருக்மிணி வல்லபாய தீமயி தன்னோ கிருஷ்ண பிரசோதயத். பொருள்: ஓமண்டா பிரபஞ்ச ஒளி. தமோதாராய வித்மகே என்றா தமோதாரன் என்ற கிருஷ்ணரை அறிகிறோம். ருக்மிணி வல்லபாய தீமயி, ருக்மிணியின் கணவரான கிருஷ்ணரை தீயானிக்கிறோம், அதாவது கிருஷ்ணரை சரணடைகின்றோம். தன்னோ கிருஷ்ணாய பிரசோதய, அந்த கிருஷ்ணர் எங்கள் புத்தியை தூண்டி எங்களை வழிநடத்தட்டும். எப்படி உச்சரிப்பது இந்த மந்திரங்களை? தினமும் 108 முறை உச்சரிக்கலாம். திருமண தடைகள் நீக்குவதுடன் மன அமைதி மற்றும் தெளிவையும் தரும். இந்த மந்திரங்களை உச்சரிக்கும் போது கவனிக்க வேண்டியவை: அசைக்க முடியாத நம்பிக்கையில் கிருஷ்ணரின் மீது முழு நம்பிக்கையுடனும் பக்தியையும் கொண்டு உச்சரிப்பது மிகவும் முக்கியம். தூய மனது, பொறாமை, கோபம் போன்ற எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்து தூய மனதுடன் பிரார்த்தியுங்கள். தொடர்ச்சி சில நாட்கள் உச்சரித்து விட்டு நிறுத்தி விடாமல் தொடர்ந்து சில மாதங்களுக்கு உச்சரிப்பது நல்ல பலன்களை தரும். நேர்மறை சிந்தனை திருமண தடை நீங்கும் என்று நேர்மறையாக சிந்தித்து நடக்கும் என்று நினைத்து கிருஷ்ணனை மீது நம்பிக்கையுடன் உங்களுக்கு ஒரு நல்ல துணை அமையப்போவதாக உறுதியாக நம்புங்கள். வெள்ளிக்கிழமை வழிபாடு: வெள்ளிக்கிழமைகளில் கிருஷ்ண கோயிலுக்கு சென்று வழிபடுவது அல்லது வீட்டில் கிருஷ்ண படத்துக்கு துளசி மாலை சாற்றி மந்திரங்களை உச்சரிப்பது சிறப்பானது. கிருஷ்ணர் மற்றும் ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை சாத்தி வழிபடுங்கள் சிறப்பானதாகும். இந்த மந்திரங்கள் உங்கள் திருமண தடைகளை நீக்கி நல்ல வாழ்க்கை துணையை அடைய கிருஷ்ணரின் அருளை பெற்றுத்தரும் என்று நம்புங்கள். நம்பி சொல்லுங்கள். 108 முறை, குறைந்தது 108 முறை மந்திரங்களை உச்சரிங்கள். சரியோ? இந்த 2வது மந்திரத்தை இன்னொருக்க சொல்றேன், வடிவாக கேட்டுக்கொள்ளுங்க. ஓகே. ஓம் தமோதாராய வித்மகே ருக்மிணி வல்லபாய தீமயி தன்னோ கிருஷ்ண பிரசோதயத். சரியோ? 1வது மந்திரம் ஓம் க்ளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோவி ஞான வல்லபாய இஸ்வக. 1வது மந்திரம் ஓம் க்ளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோபி ஞான வல்லபாய இஸ்வக. ஓம் க்ளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோபி ஞான வல்லபாய இஸ்வக. இது 1வது மந்திரம். 2வது மந்திரம் ஓம் தமோதாராய வித்மகே ருக்மிணி வல்லபாய தீமயி தன்னோ கிருஷ்ணாய பிரசோதய. 2வது மந்திரம் ஓம் தமோதாராய வித்மகே ருக்மிணி வல்லபாய தீமயி தன்னோ கிருஷ்ண பிரசோதயத் என்ற மந்திரமாகும். இந்த 2 மந்திரத்தில் ஒரு மந்திரத்தை தினமும் பிரம்ம முகூர்த்த வேளையில் உச்சரிங்கள். பிரம்ம முகூர்த்த வேளையில் எழும்ப முடியவர்கள் அதிகாலை 6 மணிக்கு 8 மணிக்கு எல்லாரும் உச்சரிக்கிறது, மாலை நேரம் உச்சரிங்கள். முடிந்த அளவுக்கு இந்த நேரம் கூட சொல்லலாம். ஆனால் 108 முறை தொடர்ந்து சொல்வது இன்னும் நல்லா. குறைந்தது 108 முறை, கூடுதலாக 1008 முறை கூட சொல்லலாம். எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் அமைதியான சூழலில் அமர்ந்து தூய்மையான மனதுடனும் தூய்மையான சூழலில் இருந்து கிருஷ்ணனை நினைத்து கொண்டு, கிருஷ்ணன் கோயில இருந்துன்னு சொல்லலாம், வீட்டில் இருந்து கிருஷ்ண மடத்துக்கு முன்னுக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு திருமண தடைகள் நீங்கி திருமணம் வெகு விரைவில் நடப்பதுடன் வீட்டில் நல்ல நிலைமை ஏற்படுவதையும் நல்ல சூழல் இடம்பெறுவதையும் நீங்கள் அமைதியை அடைவதையும் மன அமைதி அடைவதுடன் உங்களுக்கு சிறப்பான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த மந்திரங்களை சொன்ன